நம்ம எல்லார் லிஸ்ட்லயும் ஒரு வாட்டியாவது விசிட் பண்ணணும்னு வச்சிருக்க கண்ட்ரி எதுன்னு கேட்டா அது ஜப்பான் தான். ஆனா இந்த ஜப்பான்ல எக்கச்சக்கமான சர்ப்ரைஸ்களும் யாருக்குமே தெரியாத சூப்பர் விஷயங்களும் இருக்குன்னு உங்களுக்கு இன்னும் தெரியுமா? வாங்க தெரிவிக்க விடலாம். ஜப்பான்ல 6000க்கும் அதிகமான தீவுகள் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? நாம எப்பவும் டோக்கியோ, கியோட்டோன்னு ரெண்டே இடத்த பத்தி தான் பேசுவோம். ஆனா அங்க ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன தீவுகள் இருக்கு. அங்க செம்ம அழகான இயற்கை, அது மட்டும் இல்லாம தனித்துவமான கலாச்சாரமும் இருக்கு. யோசிச்சு பாருங்க, இந்த தீவுங்க எல்லாம் மார்வெல் யூனிவர்ஸ்ல இருக்க சீக்ரெட் லொகேஷன்ஸ் மாதிரி தான். இன்னொரு ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, ஜப்பான்ல இருக்க வெண்டிங் மெஷின்ஸ் பத்தி சொல்லியே ஆகணும். அதெல்லாம் சும்மா லெஜெண்டரி. மொத்தம் 5 மில்லியனுக்கும் அதிகமான வெண்டிங் மெஷின்ஸ் இருக்கு. அதுல சூடான சாப்பாடுல இருந்து ட்ரெஸ், ஏன் உயிருள்ள லாப்ஸ்டர் கூட விக்கிறாங்கன்னா பாருங்க. நம்ம ஊர்ல ஒரு கடைக்கு போற மாதிரி அங்க ஒரு வெண்டிங் மெஷின் போதும் எல்லாத்தையும் வாங்க. இது எல்லாத்தையும் விட வேற லெவல் விஷயம் என்னன்னா, ஜப்பான்ல அனிமிக்காகவே ஒரு ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்கு. மிட்டாகால இருக்க ஜிப்லி மியூசியம் ஸ்டுடியோ ஜிப்லியோட உலகத்துக்குள்ள நம்மள கூட்டிட்டு போயிடும். நான் சும்மா சொல்லல, நிஜமாவே அங்க போனா ஒரு மேஜிக்கல் ஃபீல் இருக்கும். ஹாரி பாட்டர் உலகத்துக்குள்ள போன மாதிரி இருக்கும். ஜப்பான்காரங்க எப்பவும் சீரியஸா இருப்பாங்கன்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தா அதெல்லாம் தப்பு. அவங்க செம்ம ஃபன்னியான ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் கொண்டாடுவாங்க. அதுல ஒண்ணுதான் கனமாராமாட்சி. இந்த ஃபெஸ்டிவல் ஆஃப் தி ஸ்டீல் ஃபாலஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது ஒரு ஃபெர்டிலிட்டி ஃபெஸ்டிவல். வருஷம் ஆயிரக்கணக்கான பேர் இந்த ஃபெஸ்டிவலுக்கு வருவாங்க. இத பார்க்கும்போது ஸ்பைடர் மெயின் நோ வே ஹோம்ல மல்டிவர்ஸ் ஓபன் ஆனது மாதிரி பலவிதமான ஆட்கள் எல்லா இடத்துல இருந்தும் வருவாங்க. கடைசியா ஒன்னு சொல்றேன், ஜப்பான்ல ஒகுனோஷிமான்னு ஒரு தீவு இருக்கு. அதுக்கு இன்னொரு பேர் ரேபிட் ஐலேண்ட். அங்க நூற்றுக்கணக்கான காட்டு முயல்கள் கூட்டமா சுத்திட்டு இருக்குமா. சும்மா சொல்லக்கூடாது, அங்க போனா ஒரு டிஸ்னி மூவிக்குள்ள போன ஃபீல் கண்டிப்பா கிடைக்கும். ஜப்பானோட மறைஞ்சிருக்கும் புதையல்கள் முடிவே இல்லாதவ. நான் சொன்னதுல உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எக்கச்சக்கமா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.